கடையில் சேப்பக்கிழங்கு பார்த்தாலே இதை வச்சு என்ன செய்கிறதுன்னு சேப்பக்கிழங்கு வாங்காமலே வந்துடுவோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சேப்பக்கிழங்கு ஃப்ரை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 10 சேப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். கிழங்கு சூடு ஆறுனதுமே மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். கிழங்கோட 2 பக்கமும் வேக விடணும். இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெளியே க்ரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்தோட சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அந்த கருப்பு உளுந்தினுடைய தொழில் இருக்கு இல்லையா, அதே சத்து தான் அந்த கவுனி அரிசியினுடைய மேலே இருக்கிற சாம்பல் நிறத்தை கருப்பு நிறத்திலே இருக்குது. அந்த அரிசி புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய அரிசின்னு இருக்கிறோம். எப்படி செய்கிறது? கவுனி அரிசி டக்குன்னு வேக வச்சிட முடியாது. அதை ஒரு நாள் இரவில் ஊற வச்சுட்டு மறுநாள் அதே மாதிரி அரிசிக்கு பண்ணுற மாதிரி 3 பங்கு தண்ணி விட்டு மிக்ஸி இதில் நல்லா குக்கர்லேயோ இல்லை வடிச்சோ வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா குழைச்சிட்டு கொஞ்சம் போல் தேங்காய் பால் இல்லைன்னா கொஞ்சம் போல் ஆல்மண்ட் பாதாம் பாலை ஊற்றி அந்த வேக வைக்கும் போதே கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு சீரகத்தை போட்டு வேக வச்சு அந்த தேங்காய் பாலை ஊற்றி அந்த கஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்குன்னு. ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. வெறும் கருப்பு கவுனி, ஒரு 2 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் போல் சீரகம் போட்டு வேக வைக்கிறோம். அது முந்தின நாளே ஊற வச்சு மறுநாள் நல்ல குழைய வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் பரிமாறும் போது கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சுவையான ஒரு உணவு. ஆனால் லோ கிளைசிமிக் உணவு, ஆந்தோசைனின்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு ஃபங்க்ஷனல் போரிஜ் அப்படிங்கிறோம். உருக்கி எண்ணெய் 12 மணி நேரத்தில் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ திக்கான எண்ணெய் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். காய்ச்சிய மாட்டுப்பாலை சூடு ஆறுனதுக்கு அப்புறமா 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியெடுத்து பார்த்தீங்கன்னா பாலேடு ஒரு திக்கான லேயராக மேலே படிஞ்சிருக்கும். அந்த பாலேடை மட்டும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு பாக்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நான் இப்போ 1 வாரம் இந்த மாதிரி பாலேடு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலேடு நல்லா திக்காக மாறி இருக்கும். உங்களுக்கு உடனே நெய் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் 12லேருந்து 15 ஐஸ் கியூப் வரைக்கும் சேர்த்து மிக்ஸில் கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். வெண்ணெய் நல்லா திரண்டுடும். அப்படி இல்லைனா திக்காக மாறி இருக்கிற இந்த பாலேடை ஃப்ரிட்ஜில் 24 மணி நேரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐஸ் கியூப் சேர்க்காமலேயே மிக்ஸில் கிரைண்ட் பண்ணி எடுத்தாலும் வெண்ணெய் நல்லா கெட்டியாக திரண்டு வரும். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த வெண்ணெயை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்துட்டு மீடியம் ஹீட்டில் உருக்கணும். இந்த மாதிரி நெய் உருக்கும் பொழுது உள்ள கொஞ்சம் வெள்ளை கலரில் கசடு சேரும். இந்த கசடு டார்க் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கு அப்புறமா நாம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நெய்யை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இட்லிக்கு தொட்டுக்கிற சட்னி விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக நம்ம தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நல்ல பொருளாக நம்ம எடுக்க அது பல மருத்துவ குணங்களை கொடுக்கும். இட்லினா அதுக்கு தேங்காய் சட்னி தான் பெருவாரியாக, முன்னாலெல்லாம் அது மட்டும்தான் இருக்கும். வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தேங்காய் சட்னி கொடுக்காமல் இருப்பது தவறு. தேங்காய் கொடுத்தோன்னா அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் உயரும். வேறு என்ன சட்னி சாப்பிடலாம் அப்படின்னா, 2வது மிகச்சிறந்த ஒரு சட்னினா சின்ன வெங்காயத்தில் நம்ம அரைக்கிற சட்னி. சின்ன வெங்காயம் ஒரு மிகச்சிறந்த ஃபீனால் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற, பாலிஃபினால்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய, உடலுக்கு மிகுந்த நல்ல பயன் தரக்கூடியது வெங்காயம். அந்த சின்ன வெங்காயத்தில் நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். அது இரத்த கொழுப்பை குறைக்கும். இப்போ வாரத்துக்கு 6 நாள் நம்ம சட்னி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் தேங்காய் சட்னி இருக்கலாம், 2 நாளைக்கு வெங்காய சட்னி வைக்கலாம், 2 நாள் புதினா சட்னி வைக்கலாம், இன்னொரு நாள் கொத்தமல்லி சட்னி வச்சுக்கலாம்.